பிரதானமாக அவர்கள் வைத்த கோஷம் முழக்கம் குற்றச்சாட்டு இப்பவும் பேசிட்டு இருக்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி சீமான். உங்களுடைய அரசியல் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் ஒரு வீரன். ஆர்எஸ்எஸ்ல யார் இருக்கான் வீரன்? அதனால சீமானை ஆர்எஸ்எஸோடு நீங்கள் ஒப்பிடுவது அப்படின்றதே நகைச்சுவை சார். ஈவேரா எதிர்ப்பை சொல்கிறீங்களா? ஈவேரா எதிர்ப்பை 67 வரைக்கும் முன்னெடுத்தது நீங்கள் தானடா. ஈவேரா எதிர்ப்பை முன்னெடுத்ததுனால தானே நீங்கள் ஆட்சிக்கே வந்தீங்க. இவங்க தானே லாஜிக்கெல்லாம் பேசுகிறாங்க, பகுத்தறிவு பேசுகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், காமராஜரை பச்சை தமிழர் என்றால் அண்ணாதுரை யார்? இல்லைன்னு சொல்ல வராது, அதான் சொல்றாரு. அப்போ அண்ணாதுரை பச்சை தமிழர் இல்லை என்று சொன்ன ஈவேராவிற்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்களா? சீமானை ரொம்ப நக்கலும் நையாண்டியமாக ஒரு அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது, பெண்களை பின்தொடர்பவர்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனைன்னு. அது தனக்கு எங்கே இந்த விஜயலட்சுமி விஷயத்தில் பாதிப்பு வந்துருமோ என்பதற்காக வேண்டித்தான் இந்த பெரியார் விஷயத்தை பேசுகிறாரோ. இந்த சட்டம் 1960களில் வந்திருந்தால் ஒட்டுமொத்த திமுகவும் சிறைக்குள் தான் இருந்திருக்கும். ஒரு பெரிய தலைவர் விபச்சாரியிடம் சென்று விட்டு காசு கொடுக்காமல் தகராறு செய்தார் என்பதனை, சரியா? இந்த மாதிரி வித்தவுட் டிக்கெட் கிராக்கிகள் நிறைய கொண்ட கட்சி தானே உங்க கட்சி. இப்போ நீ பேசலாமா? ஈவேரா இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரே, தமிழை தவறாக பேசியிருக்கிறாரே என்று கேட்டால் நீ எப்படி பேசலாம்? அதுவும் ஈவேராவை பேசுவியா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலி நீ நடமாட முடியுமா? ஏன் நடமாட முடியாது? பிராமணர்கள் இந்த நாட்டில் நடமாட முடியாதுன்னு சொன்ன இடத்துலயே பிரசாந்த் கிஷோர் பாண்டே கால் மேல கால் போட்டு தானே உட்காந்துருக்கான் அண்ணா அறிவாலயத்துல. நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? களி அப்படின்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. சரி, என்னுடைய கேள்வின்னா, 2 நாட்களுக்கு முன்னர் துரைமுருகன் இதே மாதிரி பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுக்கும் பொழுது ஈவேராவை யார் யாரெல்லாம் குறை சொல்கிறார்களோ அவர்களுடைய பிறப்பையே சந்தேகிக்கிறேன் என்று சொன்னார். பிறப்பை சந்தேகிப்பது என்பது என்ன? ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துவது தானே. ஏன் உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்ன ஆர்எஸ் பாரதிகிட்ட போய் மைக்கு நீட்டுறீங்களே, வெக்கமே இல்லாமல்? ஏன் நாங்கள் அவரை புறக்கணிக்கிறோம், அவர் மன்னிப்பு கோராத வரை அவரை நாங்கள் பேட்டி எடுக்க மாட்டோம்னு சொல்ல உங்களால் முடிஞ்சுதா? பயங்கரமான கேடிங்க. நான் திருப்பி சொல்றேனுங்க, மிஸ்ஸாவில் ஸ்டாலின் உள்ள போனாரு. அது மிஸ்ஸாவில் போல, மிஸ்ஸாவை எதிர்த்து போல, மிஸ்ஸா காலத்தில் சென்றார். மிஸ்ஸா காலத்தில் பொம்பளை கையை பிடிச்சி எடுத்துக்கணும் போயிருப்பான். அவன் மிஸ்ஸாவில் போனான்னு சொல்லுவீங்களா? சரி, இந்த விவாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம், பிரதானமாக அவர்கள் வைத்த கோஷம் முழக்கம் குற்றச்சாட்டு இப்பவும் பேசிட்டு இருக்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி சீமான். உங்களுடைய அரசியல் பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் ஒரு வீரன். ஆர்எஸ்எஸ்ல யார் இருக்கான் வீரன்? அவனுங்க டவுசர் மாட்டிக்கிட்டு இந்த பார்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பு சுற்றுவானுங்க. அதே கம்பை தூக்கிட்டு போக சொல்லுங்களேன் மணிப்பூருக்கு, போவானுங்களா? அதனால சீமானை ஆர்எஸ்எஸோடு நீங்கள் ஒப்பிடுவது அப்படின்றதே நகைச்சுவை. ஏன்னா சீமான் எதுக்காக நள்ளிரவில் 12 மணிக்கு எதுக்கு அவருக்கு சுடுகாட்டுக்கு போகிறார்? அவர் எதற்கு ஆர்எஸ்எஸ்ல போகணும்? அவர் அந்த சித்தாந்தத்தை எடுத்துட்டு இந்துத்துவாவுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு துணையாக பாஜக சொல்லக்கூடிய திட்டங்களை எல்லாம் தலைமையில வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த என்னுடைய கேள்வி, எந்த பாஜகவுடைய திட்டத்தை சீமான் முன்னெடுத்தார் சொல்லுங்க? இந்துத்துவா அதான் என்ன, எதை முன்னெடுத்தார்? ஈவேரா எதிர்ப்பை சொல்றீங்களா? ஈவேரா எதிர்ப்பை 67 வரைக்கும் முன்னெடுத்தது நீங்க தானடா. ஈவேரா எதிர்ப்பை முன்னெடுத்ததுனால தானே நீங்க ஆட்சிக்கே வந்தீங்க. ஆமா, இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. இதே ஈவேரா காமராஜரை ஆதரிக்கிறார் என்பதனை காமராஜரிடம் போய் சொன்ன பொழுது காமராஜர் அதை சரி ஆதரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு தான் விட்டாரு. ஆனால் தூக்கி வைத்து கொண்டாடினாரா ஈவேராவை? இல்லையே. ஏன் கொண்டாடல? ஏன்னா காமராஜருக்கு தெரியும், தன்னிடம் வேலை பார்த்து கொண்டிருந்த 2 அண்ணாவுக்கும் 3 அண்ணாவுக்கும் 4 அண்ணாவுக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்த நபரான அண்ணாதுரை தன்னைக்கு போட்டியாகவே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தன்னை விட முந்தி கொண்டிருக்கிறார் என்பதனை ஜீரணிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தார் ஈவேரா. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஈவேரா காமராஜருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இல்லைன்னா இவரையும் ஆதரவு தெரிவிக்க போகிறார். பச்சை தமிழ் காமராஜருக்கு ஆதரவு தெரிவிங்கள்னு சொன்னார்னா மற்றவங்க எல்லாம் என்ன, இவங்க என்ன சொல்றாங்க? யார் தமிழன் யார் பச்சை தமிழன் ஒருபடி மேல போய் சொல்றாங்க. ஈவேரா சொன்னதாக இவங்க பெருமையா பேசுறாங்க இல்லையா? என் மனைவி பத்தினி
என்று சொன்னால் அப்ப பக்கத்து வீட்டு பெண் என்ன கேள்வி வருது அப்படின்னு இவங்க தானே லாஜிக் எல்லாம் பேசுறாங்க, பகுத்தறிவு பேசுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், காமராஜரை பச்சை தமிழர் என்றால் அண்ணாதுரை யார்? இல்லைன்னு சொல்ல வராரு, அதான் சொல்றாரு. அப்போ அண்ணாதுரை பச்சை தமிழர் இல்லை என்று சொன்ன ஈவேராவிற்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்களா? என்னையா பேசுறீங்க? முரண்பாடு வருது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து எல்லோராலும் ஓரளவுக்கு விடயம் தெரிஞ்சவர், அறிவாளி, படித்தவர், பண்பானவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய சுப வீரபாண்டியன் அவர்கள் அவருடைய பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீமானை வந்து ரொம்ப நக்கலும் நையாண்டியுமாக ஒரு அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது, பெண்களை பின்தொடர்பவர்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனைன்னு. அது வந்து தனக்கு எங்கே இந்த விஜயலட்சுமி விஷயத்தில் பாதிப்பு வந்துருமோ என்பதற்காக வேண்டித்தான் இந்த பெரியார் விஷயத்தை பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு விஷயம். இந்த சட்டம் 1960களில் வந்திருந்தால் இந்த சட்டம் 1960களில் வந்திருந்தால் ஒட்டுமொத்த திமுகவும் சிறைக்குள் தான் இருந்திருக்கும். சொல்றீங்க? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு நீங்க வைக்கல. இல்லைங்க, இதுக்கு என்ன ஆதாரம்? இவங்க மொத்த கட்சியும் சேதாரமா இருக்குங்க. இந்த சட்டம் அப்போ வந்து இருந்தா இவங்க பெருமையா மேடைகள்ல பேசினது என்ன? அவள் ஒன்றும் முற்றும் அவள் ஒன்றும் அல்ல, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் அல்லன்றது பெருமையா பேசினவன் தானே இவங்க. இவங்க சொல்லலாமா அத? என்ன ஒரு திரைப்பட விழாவில் ரொம்ப பெருமையா பேசினாரு இவரு, பேர் என்ன, கருணாநிதி பேசினாரு. ஒரு பெண்ணின் மார்பகத்தை இது பண்ணி அதை வந்து கொச்சையா பேசிய வரலாறுலாம் இருக்குல்ல. அண்ணா எழுதின ரோமாபுரி இதுவே வந்துட்டு அதுதான் பாலியல் வரலாறு முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பேசலாம். அப்ப ஒரு பெண்ணை பின்தொடர்வது குறித்து நீங்க பேசலாமா? அதை மொத்த வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்து கொண்டிருந்தவர்கள் நீங்கள். சரியா? நீங்க பேசலாமா? ஏங்க பொதுவா நீங்க போய் கேளுங்க, பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க. லேம்ப் போஸ்ட்டுக்கு புடவை சுத்தினா கூட வந்து உரசி பார்ப்பான் திமுக காரன்றது தானங்க இங்க வந்து இருக்கக்கூடிய கருத்து மக்கள் மத்தியில. நீங்க எல்லாம் பேசலாமா? மதிப்புக்குரிய மணியரசன் அவர்கள் 2002 வந்துட்டு திருச்சி பேருந்து நிலையத்தில் பாலியல் சீண்டல் அடி வாங்கின விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அவரையும் வந்து சொல்லியிருந்ததில் ஒரு பெரிய நான் கூட படித்தேன். ஒரு பெரிய தலைவர் வந்து விபச்சாரியிடம் சென்று விட்டு காசு கொடுக்காமல் தகராறு செய்தார் என்பதனை. சரியா? இந்த மாதிரி வித்தவுட் டிக்கெட் கிராக்கிகள் நிறைய கொண்ட கட்சி தானே உங்க கட்சி. அப்புறம் நீ பேசலாமா? நாம பேசுவோம்ல. பிரான்ஸ் தமிழச்சி எடுத்துக்கோங்க, திரும்ப திரும்ப விஜயலட்சுமி 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 போட்டு காமிக்கிறாங்க இல்லையா? இல்ல பிரான்ஸ் தமிழச்சி என்ற பெண்மணி வந்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தொடர்ச்சியாக இவரை பத்தி ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்றாரு, ஆதாரங்களோட முன்வைக்கிறாங்க. இந்த ஆதாரங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்காரு அந்த எராமிஸ். இல்லை, ஆனால் யாராவது நேரடியாக என் மீது குற்றச்சாட்டு சொன்னாங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு. பிரான்ஸ் தமிழச்சி சொல்வது என்னன்னா, பிரபலமான ஒரு சன் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு உடல் ரீதியாக உறவு வைத்து கொண்டிருந்தார் என்ற ஒரு சர்ச்சை எடுகிறது. அது இன்னொரு பெண் திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய பெண் தோழர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகுது. அப்போ அதை தட்டி கேட்டிருக்க வேண்டிய அந்த பெண் தோழர் முக்கியமாக இருக்கக்கூடியவர் அவர் சொல்கிறாரு, அது அவருடைய தனிப்பட்ட விடயம், பர்சனல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லி போகிறார். இப்போ இது எப்படி பெண்ணியமாக இருக்கும்ன்ற அளவுக்கு பிரான்ஸ் தமிழச்சி பேசுகிறாங்க. அதுதாங்க இவங்க வந்து அதையெல்லாம் இவர்கள் திருமணம் கடந்த உறவு என்று நியாயப்படுத்தியவர்கள் தானே. அப்ப திருமணம் கடந்த உறவுகள் பற்றி பேசக்கூடிய இவங்களுக்கு ஒரு நியாயம் வேணா ஒரு டைட்டில் வச்சுக்கலாங்க. நீங்க திருமணம் கடந்த உறவுகள் குறித்து பேசக்கூடிய நீங்கள், அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி விஜயலட்சுமி பத்தி பேசுறீங்க? ஏன் அது திருமணம் கடந்த உறவு என்று உங்களால் பார்க்க முடியலையா? அல்லது கடந்து போக முடியலையா? அப்போ இங்க எப்படி இந்த இரட்டை நிலைப்பாடுகள் பாருங்க. அதாவது தாங்கள் செய்தால் எது செய்தாலும் அது நியாயம், தாங்கள் ஈவேராவை கொச்சைப்படுத்தினாலும் அது நியாயம், கருணாநிதி சட்டமன்றத்தில் வந்து ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அது நியாயம். ஆனால் சீமான் ஈவேரா இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரே, தமிழை தவறாக பேசியிருக்கிறாரே என்று கேட்டால் நீ எப்படி பேசலாம்? அதுவும் ஈவேராவை பேசுவியா? RSS கைகூலி நீ நடமாட முடியுமா? ஏன் நடமாட முடியாது? என்ன பண்ணுவ? இல்ல அதுதான் அவங்க வைக்கிறாங்க. தொடர்ந்து பெரியாரை விமர்சித்தால் சீமான் நடமாட முடியாது. ஏன் நடமாட முடியாது? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஆனானப்பட்ட ஈவேரா பிராமணர்கள் இந்த நாட்டில் நடமாட முடியாதுன்னு சொன்ன இடத்துலயே பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து
கால் மேல கால் போட்டு தானே வந்து உட்காந்துருக்கான் அண்ணா அறிவாலயத்துல. நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? கேட்டுக்கு வெளில தானே 200 ரூபாய்க்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள போக முடியுமா உங்களால? பிரசாந்த் கிஷோர் பாண்டே உள்ள போய் எங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான். ஸ்டாலின் கை கட்டின்னு உட்காந்து கேட்டுக்கிறாரு அவன் சொல்றத. சபரீஷ் தான் பக்கத்துல நிக்கிறான். சரி, அப்போ நீ போக முடியுமா? நீ அண்ணா அறிவாலயத்துக்குள்ள போக முடியுமா? ஈவேரா மன்றான்றிய ஈவேரா மண் தானே இது. அண்ணா அறிவாலயம் ஈவேரா மண்ணில் தானே இருக்கு. போக முடியுமா உன்னால? சரி, நான் கேட்கறேன். இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க இல்லையா, நான் கேட்கறேன். ஈவேராவுக்கு அண்ணா அறிவாலயத்துக்குள் ஏன் சிலை வைக்கவில்லை? சொல்லுங்க. ஏன் வைக்கலன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு தெரியல, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. வச்சா அது வந்துட்டு ஓட்டுகள், இந்துக்களுடைய ஓட்டுகள். நாங்க 90% இந்துக்கள் இருக்கிற திமுக. அண்ணா அறிவாலயத்துக்குள்ள கலைஞர் அரங்கத்துல திருமண மண்டபம், ரஜினிகாந்தோடைய ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு நிகரான தொகையை இவர்கள் பெறுகிறார்கள் திருமண வைபவங்களுக்கெல்லாம். சரியா? சைவம் மட்டும்தான் அனுமதி, அசைவத்திற்கு அனுமதியே கிடையாது. ஏன் கேட்டிருக்காங்களா யாராவது? ரோட்ல உட்காந்து மாட்டுக்கறி உண்ணும் விழா எடுக்க தெரியுது, உணவு என்னுடைய உரிமைன்னு சொல்ல தெரியுது. தமிழக அரசாங்கத்துடைய அந்த விழாவில் மாட்டுக்கறி ஏன் இல்லை, நன்றிக்கறி ஏன் இல்லைன்னு சொல்றது இல்ல, மாட்டுக்கறி ஏன் இல்லைன்னு கேட்க தெரியுதுல்ல. சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இருக்கணும், இன்னும் ஒத்துக்கிறேன், நானும் ஏத்துக்கிறேன். அவங்களுடைய உணவு, அவங்களோட உரிமை. ஏன் நீ வந்து அசைவத்திற்கு மாட்டுக்கறியை விடுங்க, நீ சிக்கன் மட்டன் கூட அலவுடு கிடையாது அண்ணா அறிவாலயத்துல. ஏன் இது அண்ணா அறிவாலயத்துல மட்டுமானா? அப்படி இல்லை, கலைஞர் அறிவாலயம் என்று இருக்கிறது திருச்சியில. அங்கே போக பண்ணீங்கனாலும் அங்கேயே அதான் சொல்றாங்க. இல்லை, மொத்த கான்ட்ராக்டும் ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு, அவர் தான். எங்கேயுமே அறிவாலயத்திலே இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய கலைஞர் மண்டபத்தில் இருந்த ஒருத்தர் தான் பதில் சொல்றாரு. அந்த ஆடியோ ராமநாவல் தான் வந்தது. அப்ப என்னுடைய கேள்வி, பத்திரிகையாளர், அப்போ நீங்க இதை ஈவேரா கேட்டு ஈவேரா இதை ஏற்றுக்கொள்வாரா? இல்ல, இப்ப எனக்கு இந்த கேள்வி ஒரு சுருக்கமா முடிச்சல. ஏன் அறிவாலயத்துல ஏன் கறி இதெல்லாம் போட முடியல? முரசொலி மாறனுக்கு சிலை இருக்கு, அண்ணாதுரைக்கு சிலை இருக்கு, கருணாநிதி இப்போ செத்து போன கருணாநிதி கூட சிலை இருக்கு. ஏன் ஈவேராவுக்கு சிலை இல்லை அண்ணா அறிவாலயத்துக்குள்ள? இதற்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் வைக்கல? அதான் இந்த காரணம் கேட்கறேன் நான் உங்ககிட்ட. என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு ஈவேரா சிலையை அங்கே வைத்தால் தரித்திரம் என்று நினைக்கலாம், நினைச்சிருக்கலாம். நமக்கு தெரியாது, ஏன் சிலை இல்லைன்றதை அவங்க விவரிக்கட்டும். நல்ல கேள்வி வச்சிருக்கீங்க பாப்போம். இறுதியாக ஒரு கேள்வி. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நிர்வாகிகள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொன்னப்பட்ட பிறகு முதல் கண்டன அறிக்கை சீமானுக்கு எதிராக வந்திருக்கிறது. பெண் பத்திரிகையாளர் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் கூட இழிவுபடுத்தி சில வார்த்தைகள் வந்து இப்படிலாம் பேசியிருக்கக்கூடியது, இது கண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எடுத்து பேசியிருந்தாரவே. ஒருத்தரை பற்றி கேட்கும்போது பிக்காலி பையன்னு சொன்னாங்க. அது கூட இந்த திராவிட யூடியூபர்ஸ்லாம் உடனே வந்து மகன் என்று ஒருவரை சொல்லிவிட்டார்னு பெரிய பிரச்சனை கிளப்பினாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, அவர்கள் எண்ணத்தில் என்ன இருக்கோ அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பிக்காளி அப்படின்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. சரி, என்னுடைய கேள்வின்னா, 2 நாட்களுக்கு முன்னர் துரைமுருகன் வந்து இதே மாதிரி பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுக்கும் பொழுது ஈவேராவை யார் யாரெல்லாம் குறை சொல்கிறார்களோ அவர்களுடைய பிறப்பையே சந்தேகிக்கிறேன் என்று சொன்னார். பிறப்பை சந்தேகிப்பது என்பது என்ன? ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துவது தானே. ஈவேராவை விமர்சிக்கக்கூடியவர்களை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லு. அது ஏன் பிறப்பை சந்தேகிக்கிறேன்? பிறப்பை சந்தேகிக்கிறேன்னா என்ன? அவர்களுடைய தாயாரை நீங்கள் கொச்சையாக பேசுகிறீர்கள் என்று அர்த்தம். தவறாக சொன்னாங்கல்ல இவங்க, நேத்து வரைக்கும் ஒண்ணு போட்டாங்கல்ல மகன், அதுதானே அவர் சொல்றாரு. அதுதான் துரைமுருகன் சொல்றாரு. பிறப்பை சந்தேகிக்கிறேன்னு சொல்றல, ஏன் நீ கண்டனம் தெரிவிக்கல? நீ சோறு திங்கிறனா இருந்தா நீ கண்டனம் தெரிவிச்சுக்கணும்ல. பிறப்பை சந்தேகிக்கிறேன்னு எப்படி சொல்லலாம் நீங்க அப்படின்ட்டு? இது வழி வழியாக இவர்கள் பின்பற்றக்கூடியது. தினமணியோடைய இது வந்துச்சு, இங்க தினமணி பத்திரிகையில தலையங்கம் வந்துச்சு, ஒரு கட்டுரை வந்தது. என்ன கட்டுரை? இத மாதிரி கலாநிதி மாறன் போலாந்து நாட்டிற்கு தப்பி ஓட முயற்சிக்கிறார் என்று தகவல் வருகின்றன 2011 வாக்குல. ஏன்னா அந்த ஏர்செல் மேக்சிஸ் கேஸ் நடந்துட்டு இருந்த பொழுது கருணாநிதி எழுதுறாரு, நிதர்மா எழுதுறாரு, தினமணி இந்த கட்டுரையை எழுதியவருடைய தாயார் பத்தினி என்றால், தினமணி செய்தி ஆசிரியருடைய தாயார் பத்தினி என்றால் இதை நிரூபிக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன் அவங்க பத்தினிக்குள்ள நீ போற? நீ ஏதாவது டெஸ்டிங் கிட் வச்சிருக்கியா? யார் யார் பத்தினி என்று சோதித்து பார்ப்பதற்கு இதான் உன் வேலையா? தினமணி ஆசிரியரை கண்டிக்கிறேன்னு சொல்லு.
தினமணி கட்டுரையை எழுதியவரை கண்டிக்கிறேன்னு சொல்லு. அது என்ன அவர் தாயார் பத்தினி என்றால் இவருடைய தாயார் பத்தினி என்றால் நீ ஏன் போற? அப்போ இவருடைய புத்தி என்ன ஓட்டம் எங்க இருக்குன்றத பாருங்க. இதுதான் இவர்கள் காலங்காலமாக செய்யக்கூடியது. இது இப்ப இல்ல, நீங்க எப்ப கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க. ஒண்ணுமில்ல, கருணாநிதிட்ட கேட்டாங்க சிலப்பதிகாரத்தை ஒரு வரியில் விவரியுங்கள். என்ன சொன்னார் தெரியுமா இவரு? கண்ணகிக்கும் மாதவிக்கும் இடையே கோவலன் கண்ட வித்தியாசம் தான் சிலப்பதிகாரம் சொன்னது கருணாநிதி. நான் சொல்றேன் திமுகவே ஒரு வரியில் விவரியுங்கள் என்றால் மனைவிக்கும் துணைவிக்கும் இடையே கருணாநிதி கண்ட வித்தியாசம் தான் சிலப்பதிகாரம் இது திமுக அப்படின்னு நான் சொல்லலாமா? ஏத்துப்பீங்களா? அப்போ இவங்களுடைய எண்ண ஓட்டம் எங்க இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சிங்களா? பத்திரிகையாளர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவித்தார்களா? துரைமுருகன் இப்படி பேசலாமா? அவருடைய பிறப்பே, அதாவது யார் ஈவேராவை குறை சொன்னாலும் எல்லோருடைய பிறப்பையும் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அங்க பெண் நிருபர்கள் இல்லையா? எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அதை ஏத்துக்கலாம்னா இதை எப்படி நீங்க கண்டிக்கலாம்? சொல்லுங்க. பெண் நிருபர் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் கூட முகம் சுளிக்கிற அளவுக்கு செய்திருக்க கூடாது. பெண் நிருபர்களுக்காக அவங்க பிக்காளி பையன் சொன்னதுல என்னங்க இருக்கு? பிக்காளி என்பது என்ன? முட்டாள் என்பதோடைய மருவிய ஒரு வார்த்தை தான் பிக்காளி. இதை நீங்க பீப் போட்டீங்கன்றதுனால அது தப்புன்னு ஆயிடுமா? நீங்க பண்ணது விஷமத்தனம். அதாவது சீமான் தவறாக பேசி இருப்பார் அப்படின்றதை நீங்க சேர்க்க வேண்டும் என்பதற்காக கேவலமான ஒரு வேலையை செய்திருக்கிறீர்கள். வெட்கப்பட வேண்டியது நீங்கள். உங்களை நீங்களே கண்டித்துக் கொள்ள வேண்டும். இல்ல, பெண் நிருபர்களுக்காக பேசுறாங்கல்ல அவங்க பத்திரிகையாளர்கள். ஆமாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த பெண் நிருபர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் துரைமுருகன் பேசியதற்கு? 2 நாள் முன்னாடி தானே அவர் பேசியிருக்காரு. சரி, அவர் ஒரு அமைச்சர் தானே, அவர் பேசலாமா அது மாதிரி? அப்புறம் எஸ் வி சேகர் பெண் பத்திரிகையாளர்களை கொச்சைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி தான் அவர் மேல வழக்கு. ஆக்சுவலி அவர் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொன்னதை ட்வீட் பண்ணாரு. அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்து மன்னிப்பும் கோரினார். அவர் வீட்டுல போய் கள்ள விட்டு எரிஞ்சவங்க இன்னைக்கு அதே விஜயசேகரை இவரு ஸ்டாலின் புகழ்ந்து வானலாக புகழ்ந்துகிட்டு இருக்காரு. அதை நீங்க கண்டனம் தெரிவிக்க வேண்டியதுதானே? எப்படி? ஏன்னா அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், தண்டனையும் பெற்றிருக்கிறார், மேல்முறையீட்டுக்கு செல்லவிருக்கிறார். சரியா? நீங்க அதை கண்டனம் தெரிவிக்கல. ஏன் தெரிவிக்கல? பத்திரிகையாளர் அதையும் தெரிவிச்சிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர், தண்டிக்கப்பட்டவர், நாங்களா பத்திரிகையாளர் கொச்சைப்படுத்தின ஒரு விடயத்துக்காக இருந்த ஒரு நபரை நீங்க எப்படி பக்கத்துல வச்சிருக்கீங்க? நீ கேட்க வேண்டியதானே? ஏன் உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்ன ஆர்எஸ் பாரதிகிட்ட போய் மைக்கு நீட்டுறீங்களே வெக்கமே இல்லாம? ஏன் நாங்கள் அவரை புறக்கணிக்கிறோம், அவர் மன்னிப்பு கோராத வரை அவரை நாங்கள் பேட்டி எடுக்க மாட்டோம்னு சொல்ல உங்களால முடிஞ்சதா? ஏன் முடியல? அவர் தெரியாம பேசிட்டு சொல்லிட்டாரு. என்ன தெரியாம பேசிடுவேன்? என்ன ரெட் லைட் மீடியான்றது தெரியாம பேசினதா? சொல்லுங்க. ஏன் இவங்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை வருது, மற்ற கட்சியினர் யாருக்குமே இல்லை? அதாவது தவறாக பிறந்தவர்கள், அப்புறம் ரெட் லைட் மீடியா, அப்புறம் என்ற மாதிரியான விஷயங்கள் இவர்கள் மட்டுமே அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த அப்பனுக்கு பிறந்திருக்க மாட்டாங்க, அந்த சூழலிலே இருப்பவர்கள், அந்த சூழலுக்கு பக்குவப்பட்டவர்கள். அதனால அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அவர்களுடைய சிந்தனை அதை ஒட்டியே இருப்பதனால் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசிவிட்டு மற்றவர்களுக்கு மட்டும் எப்படி ஒழுக்கப்பாடம் எடுக்கிறீங்க? வெக்கமே இல்லாம. அது கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா? இப்படி நம்ம ஒரு அறிக்கையை விடுறோமே, நம்மளை பார்த்து நாம் ஒரு விரலை காண்பித்தால் நம்மை நோக்கி 4 விரல்கள் திரும்பாதா அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காதா? ஒரு யோசனையே இருக்காதா? சிந்தனையே இருக்காதா? நீங்கள் எல்லாம் நம்ம என்ன ஐயோ மிகப்பெரிய புனிதர்களா, மனித புனிதர்களா? நீங்க எத்தனை பெண் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய அலுவலகங்களிலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று புகார் கொடுத்திருக்கிறார்கள். என்றைக்காவது நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? அதையெல்லாம் எடுத்து பேச தயாரா? எத்தனை நிறுவனங்கள்? சரி, இதெல்லாம் விட்டுட்டு சீமானுக்கு மட்டும் ஒரு கண்டன அறிக்கை? ஏன்னா இங்க சீமான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடர்பாடாக இருக்கிறார். இவர்கள் முன்னெடுத்து சொல்லக்கூடிய அஜெண்டாவை எல்லாம் அவர் தவிடுபடி அடக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் அவங்க பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க இப்ப பாஜக என்றால் நீங்க அதுக்கு பத்திரிகையாளர் சங்கம் ஏன் அப்படி நிக்கணும்ன்ற கேள்வி. அதுதாங்க, அரசியல் கிடையாது இல்ல. அவங்க பாஜக என்றால் பாசிசம் என்று முடித்து விடலாம்.
சங்கிகள், பாசிசம் என்று நீங்க முடிச்சு அனுப்பிச்சிடலாம். நீங்க அதிமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர்களுக்கு கொள்கையே கிடையாது, அவர்களுக்கு சித்தாந்தமே கிடையாது, அவருக்கு அது என்னது கொள்கை பிடிப்பே கிடையாது இப்படின்லாம் சொல்லலாம். கொள்கை பிடிப்பு, சித்தாந்தம் இதெல்லாம் இல்லாமலையா அவன் வந்து அதிகப்படியான ஆண்டுகள் வந்து இங்க ஆண்டுகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டை. ஏன்னா அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான், என்ன நான் மக்கள் பிரதிநிதி, மக்களுடைய அடிப்படை தேவைதான் என் பிரச்சனை, மற்றவையெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. மக்களுடைய அடிப்படை தேவை என்ன, அதான் என் பிரச்சனை, மற்ற பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது அப்படின்றத அவன் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா February 22, 2021 வந்திருக்குங்க இந்த அறிக்கை. இது இந்த இரும்பு காலம்னு சொல்றாரு இல்லையா இவர் வந்து, அது வந்திருக்குங்க. அவர் ஏன்னா அவர் அப்ப மும்மரமா வேற ஒரு விஷயத்துல இருக்காரு. என்ன விஷயத்துல? இந்த 10.5 கொடுக்கணும். இது கொடுத்தா பாதிப்பே இல்லைன்னாலும் பாதிப்பு இருப்பதாக ஒரு பொய் பிரச்சாரத்தை இவர்கள் மற்ற சாதியினரிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதை கடந்தும் நம்ம எப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்பதற்கு அவர் வந்து வியூகத்தை அமைக்கணும். அப்ப அவர் அதுலதான் சிந்தனையில இருப்பாரு. சரியா? அதைத்தான் அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. உன்ன மாதிரி விளம்பரம் தேடி உட்கார்ந்துட்டு இல்ல. சரியா? அது அதிமுக காரன். இவர்கள் அப்படி கிடையாது. இவங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு லாவணி கச்சேரியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இவங்க சொல்றாங்க இல்லையா நாட்டுடைமை ஆக்குவது, அப்படி இதுக்கு நாட்டுடைமையே தேவையில்லை. இப்ப நான் வந்து 2010 ஃபேஸ்புக்ல இயங்குறேன், சமூக வலைதளங்கள்ல இயங்குறேன், ட்விட்டர்லயும் இயங்குறேன். இதே சீமானுக்கு எதிராக நான் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன், அதையும் பதிவு பண்றேன். சரி, கடுமையான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறேன், அதையும் பதிவு பண்றேன். இன்னைக்கு போனாலும் என்னுடைய ஆர்கைவ்ஸ் நீங்க போனீங்கன்னா ஆர்கைவ்ஸ்னு இருக்கு, அதுல போனீங்கன்னா அதை எடுத்து பார்க்க முடியும். சரியா? அப்படி 2010 இயங்கக்கூடிய நான், அதாவது 2010 2024-25 வரைக்கும் இயங்கக்கூடிய நான், 15 வருஷம் இயங்கக்கூடிய நான் என்னுடைய என்னென்ன பேசியிருக்கிறேனோ அது எல்லாமே இன்றைக்கு பதிவில் இருக்கிறது. இன்றைக்கு இயங்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேர் யார் யார் என்னென்ன பதிவுகள் செய்கிறார்களோ அது எல்லாமே பதிவாகி இருக்கிறது. சரியா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்கள் ஏன் 1920 வச்சுப்போம், 18 வச்சுப்போம், 1917 ஈவேரா அரசியலுக்குள் வந்தார். 17 ஈவேரா மறைந்த 73 வரைக்கும் அவர் என்னென்ன எழுதினாரோ அது நாட்டுடைமையாக்க வேண்டாம், டிஜிட்டலைஸ் பண்ணுங்க, முரசொலியை டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. தைரியம் இருந்தால் முரசொலியை டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. வரலன்றீங்களா? முரசொலி வந்துச்சு, டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. எல்லாத்தையும் எடுத்து நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. இதை பாருங்க, காமராஜர் இப்படி பேசியிருக்கிறார், இவர் தோழர் ஜீவாவை இப்படி பேசியிருக்கிறார், பக்தவச்சலத்தை இப்படி பேசியிருக்கிறார், இப்படின்லாம் எடுத்து போட ஆரம்பிச்ச உடனே இந்த வைகோ பண்ண வேலை, அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு, எல்லாம் டிஜிட்டல் பண்ணாங்க. 2012 கருணாநிதியை திறந்து வைத்தார். டிஜிட்டல் பண்ண உடனே நாங்க இதையெல்லாம் எடுத்து போடுறோம்னு உடனே வைகோ போய் பிரஸ் மீட்ல உளறிட்டார், உங்க வண்டவாளம் தண்டகாலம் ஏறிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த நாளே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த வரலாற்று தரவுகளை திருடுறது, மறைக்கிறது, அது பதுக்கிறது, இதுல வந்து பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறாங்க அவங்க. நீங்க அப்போ நம்முடைய கேள்வி, ஏங்க சர்க்காரிய கமிஷனோட ஒரு அறிக்கை காப்பி கூட இங்க இல்லாம பண்ணாங்க. பிலடெல்பியால இருந்து ஒரு லைப்ரரியில அது இருந்தது, அதுல இருந்து எடுத்துட்டு வந்தோம் நாங்க இங்க. சர்க்காரிய கமிஷன் அறிக்கை எதுவுமே இல்லாம பண்ணாங்க இவங்க. பயங்கரமான கேடிங்க. நான் திருப்பி சொல்றேனுங்க, மிசாவுல ஸ்டாலின் உள்ள போனாரு, அது மிசாவுல போல, மிசாவை எதிர்த்து போல, மிசா காலத்தில் சென்றார் சொல்லியிருந்தீங்க. அது மிசா காலத்தில் பிக் பாக்கெட் செஞ்சவனும் போயிருப்பான், அவன் மிசாவில போனான்னு சொல்லுவீங்களா? மிசா காலத்துல பொம்பளை கையை பிடிச்சி எடுத்தவனும் போயிருப்பான், அவன் மிசாவில போனான்னு சொல்லுவீங்களா? அப்போ மிசா காலம் என்பது 1.5 ஆண்டுகள். இந்த 1.5 ஆண்டுகள்ல யார் எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் மிசாவுக்கு கீழே கைது செய்யப்பட்டதாக எடுத்து செல்லப்பட்டிருப்பார்கள், கைது செய்யப்பட்டிருப்பார்கள். இப்போ கைது செய்யப்பட்டவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றது டிடென்ஷன் காப்பின்னு இருக்கும். இது இருக்கணும்ல, இந்த ஆவணத்தை நீ வெளியிடு அப்படின்னு சொன்னா 89 வரைக்கும் இந்த ஆவணம் இருந்தது. 89 கருணாநிதி ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த ஆவணம் காணாமல் போனது. ஏன் காணாமல் போனது? இன்னைக்கு நீதான ஆட்சியில இருக்க, தைரியம் இருந்த ஆவணத்தை வெளியிடு, டிடென்ஷன் காப்பின்னு இருக்கும். சிட்டிபாபு ஏன் சிறைக்கு சென்றார்? மிசாவுக்கு எதிராக போராடினார், சென்றார். ஸ்டாலின் ஏன் சென்றார்? மிசாவுக்கு எதிராக போராடி சென்றாரா இல்ல வேற வழக்குக்கு சென்றாரா? சொல்லு.
கேட்டா இஸ்மாயில் கமிஷனை எடுத்து பாருங்கள். இஸ்மாயில் கமிஷனில் மிக தெளிவாக ஸ்டாலின் ஒரு சாட்சி என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது தவிர்த்து ஸ்டாலின் பாதிக்கப்பட்டார் என்று எழுதப்படவில்லையே. இப்ப எல்லாமே இவங்களே கட்டமைச்சுக்கிறதா? மொத்தமா கட்டமைக்க. யுனெஸ்கோ ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் பெரியார் யுனெஸ்கோ பாராட்டு பத்திரம் கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது பொய்ன்னு நிரூபிச்சு. நீங்க ஒண்ணுமில்லை, இவங்க பெருமையெல்லாம் எப்படி பேசுவாங்கன்றதை நான் சொல்றேன். சிக்கனத்தை பற்றி பேசுகிறார் கருணாநிதி 2010. சிக்கனத்தை பற்றி பேசுகிறார். ஒரு கட்சி விழாவில் பேசுகிறார், அதாவது நிதி திரட்டும் விழா. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவர் சீமானை பார்த்து திரள் நிதி திரட்டுகிறார்னு சொல்லி நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க இல்லையா. அப்படியான ஒரு திரள் நிதி திரட்டும் விழா, மாவட்ட வாரியாக திரள் நிதி திரட்டுகிறார் கருணாநிதி தேர்தலுக்காக. 2011 தேர்தல் வரப்போகுதுன்றதுக்காக 2010 அந்த விழாவில் கலந்து கொண்ட பொழுது வீரமணியும் இருக்கிறார் அங்கே. அந்த விழாவில் பேசுகிறார், அந்த காலத்தில் நாங்கள் எல்லாரும் விடுதலை பத்திரிகையில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது நாங்கள்லாம் அலுவலகத்திலே தூங்கிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரத்துக்காக மட்டும் இவர் அவர்களுடைய இல்லத்துக்கு செல்லும் பொழுது மணியம்மே எங்களுக்கு மீன் குழம்பு ஒரு டப்பாவில் கொடுத்து அனுப்புவார். அடுத்த நாள் ஈவேரா அந்த டப்பா வந்து விட்டதா என்று தவறாமல் மணியம்மியிடம் கேட்பார். அந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்தார் ஈவேரான்ட்டு. அவர் சிக்கனமா இல்ல, மீன் குழம்பு டப்பாவுக்கு கூட உன்னை நம்பல, சரியா? அப்போ மீன் குழம்பு டப்பாவுக்கு கூட கருணாநிதியை நம்பாத ஈவேராவின் வாரிசு தான் கருணாநிதியா? அவர்களுடைய வழித்தோன்றல் தான் நீங்களா? இதான் கேள்வி. இதுதான் கேள்வி. இன்னொன்று, டாக்டர் சேக்கு தமிழரசு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டமன்றத்தில் மிக மூத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை 3 முறை தற்காலிக சபாநாயகராக இருந்தவர். அவர்கிட்ட நேர்காணலே ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது தகவலை சொன்னார். காஞ்சிபுரமும் திருவள்ளூர் பக்கத்தில் அப்போ தி மெயில் பத்திரிக்கையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த பறைய சமூகத்தை சேர்ந்த, அந்த காலத்திலே எம்ஏ, பிரிட்டிஷ் காலத்தில் எம்ஏன்னு போட்டுக்கிட்டவர், பெயர் பலகைகளே அப்படி தான் போட்டு வச்சுட்டு உட்காந்துன்னு இருப்பார். இவர்களை பற்றியான செய்தி குறிப்பு இதெல்லாம் ஏகப்பட்ட ஆவணங்கள் நிறைய அடிக்கி அவ்வளவும் ஆவணப்படுத்தி வச்சுருந்தார். இவர் அப்போ கல்லூரி மாணவராக இருந்தாராம். போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பார். போகிறப்ப இது வாங்கிட்டதாப்பா ஒப்படைக்கணும், பொருத்தமாக நீ தான் வச்சுருப்ப, இதில் நிறைய இந்த திமுக இவர்களுக்கு செய்த இந்த துரோகம் பற்றி நிறைய இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லி வச்சுக்கிட்டு இருப்பார். இவர் அரசியலுக்குள்ளே அப்படியே சுற்று பயணம் இருக்கிறப்ப அவர் ஒரு நாள் மரணம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி தகவல் தொடர்பு அன்றைக்கெல்லாம் இல்லை. தகவல் லேட்டாக தெரிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆவணம் ஒன்று கூட இல்லை. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பெரியார் திடலில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி வண்டி எடுத்து போயிட்டு அவருக்கு ஒரு தொகையை பேசி கன்வின்ஸ் பண்ணி மொத்த ஆவணத்தை தூக்கின்னு வச்சுக்கிட்டாரு. நான் இன்று வரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கொடுக்கவே இல்லை. இதுதான் இவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி முடிப்போம். இதான் இவருடைய வரலாறு. சத்தியவாணி முத்துவோடைய இதையும் பதிவு பண்ணிடுறேன். சத்தியவாணி முத்துவோட உறவினர்கள் சத்தியவாணி முத்து எழுதியிருக்கிறார் அவருடைய சுயசரிதை. அதை வெளியே வரவிடாமல் தடுத்தவர்கள் அயோக்கியர்கள் இவர்கள். ஏன்னா அதுல பல விஷயங்கள் கருணாநிதிக்கு எதிராக இருக்கிறது என்பதற்காகவே. இப்படி நிறைய வரலாறு இவர்களுடைய இருக்கு. நிறைய தகவலை தொடர்ந்து நம்ம சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம் கிஷோர். வணக்கம்.